ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்வம் சதாசிவம். இன்றைக்கி நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் எமோஷன் ஆர் நம்மளோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல மைண்ட்ஃபுல்னஸாக இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா உங்களால் இன்னும் பல விஷயங்களில் ஆழமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பிரச்சனையை பற்றி சிந்திக்கிறத விட அதுலேருந்து வெளியே வந்து இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயம் என்ன அதை நோக்கி எப்படி போகலாங்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா முழுமையாக அதை எடுத்து வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்ற வரைக்கும் ஃபுல்லாக அந்த சாப்பாடில் அதில் உங்களோட ஃபுல் அந்த மைண்டு தாட்ஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் அதில் வைக்கும்போது முழுமையாக அந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அப்போ என்னாகும், உங்களோட சலைவா இருக்கு இல்லையா, அதோடு நீங்கள் வந்துட்டு மென்று சாப்பிடும்போது உங்கள் ஆகாரம் வந்து எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு செரிமானம் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் ஈவன் நீங்கள் ஒரு தண்ணி குடிக்கிறப்ப கூட இதே மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம வந்து பல திங்கிங்கில் வந்து ஏதோ உள்ளே போயிட்டுருக்கோம் இல்லையா, அப்படி தான் நம்ம தண்ணி குடிப்போம் ஈவன். ஆனால் இதெல்லாம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸாம்பிள்னு நினைக்காதீங்க. நீங்கள் இன்னிலேருந்து ஜஸ்ட் சாப்பிடும்போதோ இல்லை ஒரு தண்ணி குடிக்கும்போதோ இல்லை நீங்கள் ஒரு காஃபி குடிக்கும்போதும் ஆகட்டும், அதை முழுசாக உங்கள் மைண்ட்ஃபுல்னஸோடு குடிச்சு பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். உங்கள் லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்போ கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களால் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமாக என்ன நடக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் ரியாக்ட் பண்ண முடியும்.